வணக்கம் அன்புறவளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் திருவண்ணாமலையில் மிகவும் பிரதிஷ்டி பெற்ற ஒரு திருவண்ணாமலையிலே மிக பிரபலிக்கமாக விளங்கக்கூடிய ஒரு ஆலயம். அது இந்த காளி கோயில். இந்த திருவண்ணாமலை காளி கோயிலில் நிற்கிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள், எங்களோட சேனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை தட்டி லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஆதரவை தாருங்க உறவுகள். இன்றைய திருவண்ணாமலையில் மிக அமைந்திருக்கக்கூடிய இந்த காளி கோயில், இதனுடைய தோற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த காளி கோயில் பல்லாயிரக்கணக்கான உறவுகளால் அறியப்பட்ட ஒரு கோயில். இந்த ஆலயத்தில் மிக பெரிய அளவான பக்தர்கள் போகிறது. இந்த காளி கோயிலில் பெரிய அளவில் உறவுகள் பெரும் இந்த திருவிழா காலங்களில் எல்லாம் நிறைய அடியார்கள் வாரதோடு, மற்றது இந்த திருவண்ணாமலையிலேயே இந்த காளி கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இங்கே பார்த்தால் கோயிலில் ஐயா இருக்கிறார். நாங்கள் என்னென்ன விடயங்கள் இந்த ஆலயத்தில் இருக்குது, இப்போ ராஜகோபுரங்கள் எல்லாம் இருக்குது. அந்த வகையில் நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக காளி கோயிலினுடைய மிக பெரிய உயரமாக இந்த ராஜகோபுரம் காட்சி அளிக்குது. இதை பாருங்கள் உறவுகள், இதை பாருங்கள். அதில் இன்றைக்கு மிக மிக அவசியமான கலைப்படைப்புகள் இங்கே காணப்படுது. மிக மிக அவசியமான கலைப்படைப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் இந்த ஆலயத்தினுடைய இருமரங்கில் பார்த்தாலும் மிக சிறப்பு வாய்ந்த நல்ல இதுகள் தான் இருக்குது. எப்படின்னு சொன்னால் அந்த கலை வடிவங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் தென்கையிலே ஆதீனம், தென்கையில் கோயில் வழங்கும் என்று போட்டிருக்கணும். இங்கே பாருங்கள் உறவுகளை, இதில் சின்ன சின்ன ராஜகோபுரங்களும் இருக்குது, பெரிய ராஜகோபுரமும் இருக்குது. இது ஆலயத்தினுடைய முன்பகுதி. சிறப்பு வாய்ந்த காளி கோவில் என்று திருவண்ணாமலையில் பெரிய அளவில் உறவுகளால் அழைக்கப்படுகிற ஒரு ஆலயம்தான் இந்த காளி கோவில் ஆலயம். இது பின்னேரம் இன்றைக்கு 5 மணிக்கு தான் இந்த ஆலயம் பின்னேர பூசை நடைபெறுகிறது. அந்த வகையில் நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய பின்பகுதி எல்லாத்தையும் நாங்கள் சுத்த வர இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நாங்கள் யார்கிட்ட கேட்டு அறிய முடியுமோ அந்த வகையில் நாங்கள் கேட்டறியலாம். இதில் மணிக்கோபுரம் இருமரங்களும் மணிக்கோபுரங்கள் இருக்குது. இங்கே பார்த்தால் தெரியும், வெள்ளைக்காரர் கூட பாதணிகளை கலட்டி அதுக்கான மரியாதையோடு அந்த ஆலயத்துக்குள்ளே செல்றதை காண முடியும். ஒரு வழிபாட்டுக்காக வந்திருக்கணும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பக்தர்கள் இருக்கணும். நாங்கள் உள்ள செல்லையில் நாங்கள் ஏனைய அந்த காட்சி அமைப்புகளை கொண்டு வரோம். அந்த வசந்த மண்டபங்கள் எல்லாம் உள்ளே பார்த்தால் தெரியும் எவ்வளோ பெரிய பிரமாண்டமான முறையில் இந்த இதுகள் காட்சி அமைக்குது. இந்த முடிஞ்ச வரை நாங்கள் உள்பகுதிகளையும் காட்டுறோம். நந்திக்கொடி எல்லாம் உள்ளுக்குள்ளே போய்க்குள்ள அந்த பெரிய ஒரு பிரமாண்டமான அழகு நிறைஞ்ச தோற்றப்பாட்டோடு ஆலயத்தினுடைய உள் மண்டபத்துக்குள்ளே நந்திக்கொடியோட குதிரைகள் எல்லாம் செருக்கப்பட்டிருக்கு. குதிரைகள் எல்லாம் கலை வடிவமாக கொடுக்கப்பட்டு மிக அழகிய தூண்கள் எல்லாம் இங்கே உள்ளுக்குள்ளே மிக பெரிய அளவில் காணப்படுது. அதோடு இப்போ ஆலயம் பூசை வழிபாடு நடக்கிறபடியாக அதை நாங்கள் முடிஞ்ச வரை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் காண்பிக்கிறோம்.
உறவுகளே, காளி கோயில் பின் சுற்றுலா, அதாவது வந்து பின் வீதியெல்லாம் நாங்கள் இப்போ எங்களோட காணொளியில் கொண்டு வரோம். நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, அது எந்த காலத்தில் தோன்றினது, என்னென்ன விடயம் இருக்குதுன்றதை கேட்டறிகிறதுக்கு இந்த கோயிலினுடைய பிரதம குருக்கள் இப்போ வெளியில் போயிட்டார். அதால் சில விடயங்களை தர முடியாமல் இருக்குது. இருந்தாலும் திருவண்ணாமலையில் நாங்கள் இந்த காளி கோயில் பதிவேற்றம் ஒன்று செய்யணும்ன்றது எங்களோட காணொலியில் நியதியாக இருந்தால், அந்த வகையில் நாங்கள் இந்த காளி கோயில் பதிவேற்றத்தை செய்கிறோம். ஆனால் ஆலயத்தில் பூச வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இதுகள் சம்மந்தமாக இப்போ கேட்டு அறிகிறதுக்கு நேரம் இல்லை. என்னடா பின்னேரமாக இருக்கிறபடியா மிகவும் விசித்திரமான அற்புதம் நிறைந்த ஆலயம் என்னென்ன. இந்த ஆலயத்தில் பெரிய அளவில் சொல்லக்கூடிய மாதிரி நல்ல சிற்ப வேலைகள் தான் நிறையவே காணப்படுது. உறவுகளே, திருவண்ணாமலையினுடைய சிறப்பு மிக பிரதிஷ்டி பெற்ற அருள் பாலித்து கொண்டிருக்கிற பல ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு ஆலயம் இந்த காளி கோயில் என்று சொல்லி பல மக்களால் வந்து சொல்லப்படுகிறது. நாங்கள் இங்கே வாரத்துக்கு முதலும் பலர் சொல்லினோம், இது திருவண்ணாமலையில் இந்த காளி கோயில் மிக பிரதிஷ்டி பெற்ற ஒரு ஆலயம். இந்த ஆலயம் தொன்மை வாய்ந்த பழமை வாய்ந்த ஆலயம், கண்ணகால பழமை வாய்ந்த பல சந்ததிகளை கடந்து வந்த ஒரு ஆலயம். அந்த வகையில் வந்து தான் திருவண்ணாமலையில் தலைநகரத்தில் இருந்து இந்த தலைநகர மக்கள் எல்லாருக்கும் வந்து மிகவும் வந்து நோய் நொடியின்றி பெரிய அருள் பாலிக்கக்கூடிய ஒரு காளி அம்பாள் என்று சொல்லி நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அந்த ஆலயத்தில் நீங்கள் பதிவேற்றம் செய்ய வந்த நீங்கள் எங்களை கேட்டிருந்தவ நாங்கள் விசாரித்த பொழுது அவை பல அற்புதங்களை சொல்லி கொண்டிருந்துச்சினோம். அந்த வகையில் தான் இந்த காளி கோயிலுடைய சிறப்புகள் சம்பந்தமாக கேட்டறியாட்டலும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த காளி கோயில் எப்படிப்பட்ட ஆலயம்ன்றது இந்த பிரதம குருக்கள் நான் சொன்ன மாதிரி வெளியில் போயிட்டார். இந்த ஆலயத்துக்கான அபிப்பிராயங்களையும் நல்ல வரவேற்புகளை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த இடத்திலே நாங்கள் திருவண்ணாமலையில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த காணொளி எங்களோட காணொளி பதிவேற்றம் செய்கிறதுன்றது மிக முக்கியமானது. நாங்கள் வளர்ந்து வர ஒரு யூடியூப் சேனலாக இருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரை இந்த தாய பிரதேசங்களில் இருக்கிற வரலாற்று இடங்களை நாங்கள் வந்து உங்களுக்கு கொண்டு வரோம். அந்த வகையில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களை நல்லா பாருங்க. ஒரு பெருவாரியான ஆதரவை தந்து இந்த சேனலை நீங்கள் வந்து உங்களுடைய சேனலாக ஏற்று நீங்கள் இதுக்கான சப்ஸ்கிரைபரையும் ஆதரவையும் தரணும் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சிறி. நன்றி, வணக்கம்.